ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு தான் வந்திருக்கோம். ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு பஸ்ஸு போய் நேராக அக்னி தீர்த்தத்துக்கு போகிறோம். அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம். வேறு என்னென்ன இருக்குன்னு நம்ம சுற்றி பார்க்கணும், இங்கே என்னென்ன நம்ம சுற்றி பார்க்க சுற்றுலாத்தலம் இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி தான் இருக்கிறோம். ஆமாம், அதாவது அக்னி தீர்த்தம். இது வந்து அக்னி தீர்த்தத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்குது. அதனாலே கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிலாக இருக்கும். அந்த ஓவர் வெயிலில் நம்ம வந்து நின்று குளிச்சோம்னு வச்சுக்கோங்க, குளிச்சுட்டு வரும்போது அந்த உப்பு காட்டு பத்து நம்மளுக்கு ஒரு மாதிரியே இரிட்டேட்டாக இருக்கும். அதனால நம்மளுக்கு அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து அக்னி தீர்த்தம் இதுதான். நம்ம வச்சுக்கோங்க, ராமநாத சாமிக்கு எடுத்து நேரம், அதாவது ராமநாத ஈஸ்வரா, ராமர் வழிபட்ட திருத்தலன்னு தான் நம்ம இதை சொல்லுவோம். இவர் இந்த இடத்துல இருந்து தான், இங்க இருந்துட்டு தான் ராமரை வந்து ஈஸ்வரனை வழிபட்டுட்டு ராமநாத சாமியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் இலங்கைக்கு போனார், சீதையை விட்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம ராமாயணத்துல படிக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலையே வராது, பெரும்பாலும் அலையே கிடையாது. ஆமாம், ஈவினிங் மட்டும் கொஞ்சம் ஓவர் காத்தா இருந்துச்சுன்னா நிறையா இருக்கும். இது இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, நான் முத யூடியூப் ஆரம்பிக்கும் போது போன லாஸ்ட் இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நான் வீடியோ போட்டேன். என்ன வீடியோ போட்டேன்னா, நாட்டு சாங்க்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதுல இருந்து தான் எனக்கு இந்த ஒரு ஆர்வத்தை தூக்கிட்டு போகிறேன். வேற அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு துளி ஐடியா கிடையாதுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுறோம். 22 தீர்த்தம் இருக்கு. அந்த 22 தீர்த்தத்துடைய பேரையும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சொன்னா தானே நல்லா இருக்கும். அந்த 22 புண்ணிய தீர்த்தங்களையும் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்ல போறேன். இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், தங்கு தீர்த்தம், சத்திய தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேதுமாறு தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்சிய தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவ தீர்த்தம், சத்தியமிருத தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், கோடி தீர்த்தம். இது 22 தீர்த்தம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுத்து குளிக்கிறது அடுத்து நம்ம வேலை. எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து தூங்கின்னு எந்திரிக்கிறேன். மணி 7 ஆயிடுச்சு. நான் நேரமாக 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அதனால் நம்ம போய் குளிச்சுட்டு, அதாவது தீர்த்தம் நம்ம அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம போய் இறைவனை வழிபடுவோம். இறைவனை வழிபட்டதுக்கப்புறம் நம்ம அப்புறம் சுற்றுலா வேலையெல்லாம் பார்ப்போம். ஏன்னா முதல் நம்மளை வந்து காக்கும் தெய்வம் தான் நம்ம முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேற என்ன கோயில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் பாதம், அப்புறம் ராமர் பாறை, கோதண்ட ராமசாமி கோயில் டெம்பிள், அப்புறம் தனுஷ்கோடி, அரிச்சல்மனை போகிறோம். இதை பார்த்துட்டு நம்ம ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவிப்பட்டினத்துக்கு அப்புறம் திருப்புலானி ரொம்ப முக்கியமான தலங்கள். இதை தவிர வேற எதுவும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் நினைவிடம் இருக்குது, நல்லா அழகாக அமைச்சிருக்கிறாங்க. அவர் இல்லமும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரனாலும் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் தனியார் பீச்சு, பார்க்கு இதெல்லாம் ஒரு 2-3 இருக்குது. அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு போகலாம். ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்குது, ராமேஸ்வரத்துக்குள்ளார வந்ததையுமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அக்னி தீர்த்தத்தெல்லாம் இருக்கிறோம். இப்போ உள்ள இறங்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த கடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரம் நம்ம போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக தான் இருக்கும், அலை இருக்காது. நம்மளுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் குளிக்கலாம். ஓரளவுக்கு நீச்சல் தெரியாத கூட ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சளவுக்கு வந்துச்சு தண்ணி. மைக்கு நினைஞ்சிருங்கிற ஒரு பயம் இருக்கு. அதனால நான் வந்து இதுக்கு மேலே போகலை. மைக்கெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பச்சைன்னு இருக்குது. தெரியுதா? இங்கே சின்ன வந்து மீன் பிடிக்கிற படகு போட்டெல்லாம் இருக்குது. அன்னைக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்குது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி என்னை அமுத்துது, இவ்வளோ தூரம் அமுத்தாது. அது கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அடுத்து வந்து நான் வரேன். அவங்க நம்ம கால் மேலே இடிச்சுட்டு போனாங்க, அவங்க தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் கடல் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்ததுல நினைக்கிறேன். இந்த பாருங்க கடல் பண்ணி. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. இப்போ பாருங்க நம்ம மாப்பை நம்மளை தூக்கிட்டாரு. கீழே விட்டுறக்கூடாது, ஏன்னா ஃபோன் போயிடும். இப்போ நடுக்கடல நம்மளை தூக்கி காமிச்சாரு. மாப்பிள்ள அப்படியே மேலே பாருங்க. பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து நீச்சல் அடிக்க போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குளிச்சது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் குளிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு நேராக மேலே கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் 22 தீர்த்தத்துலேயும் நீராடிக்கிறோம். அந்த 22 கிணறுலையும் நீராடினதுக்கப்புறம் நேராக நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வெளியே எங்கே போகணுங்கிறது வந்து இன்னும் டிசைட் பண்ண முடியல. ஏன்னா நிறையா தனியார் பீச் இருக்குன்னாங்க, அப்புறம் தனுஷ்கோடி போகலாங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா இருக்கிறாங்க. அதனால் நான் உங்களுக்கு எங்கே போகிறதுங்கிறத அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம போய் நல்லா பசிக்குது, சூப்பராக சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், படித்துறையை விட்டு ஏறுறதையுமே தான் இந்த கஸ்தூரி ஹோட்டல் இருக்குது. இங்கே புரோட்டா, இட்லி, தோசை, பூரி எல்லாமே கிடைக்கும். ஆனால் இங்கே புரோட்டா A1 இருக்கும். அதே மாதிரி திகட்டாது. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே தீர்த்தம் போடும்போது நடக்க எல்லாமே ஜீரணமாய் சூப்பராக இருக்கும். குருமா A1 குருமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. ஏன்னா அந்த தீர்த்தம் மோண்டு ஊற்றுறாங்களா, அவங்களுக்காக அது வாங்குறாங்க. நம்ம தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது ஊற்றுங்க. அப்படி பக்கெட் ஊற்றினோன்னா அதுக்கு தனியாக நம்ம பேரம் பேசி நம்ம போய்க்கலாம். அவங்கள்ட்ட அதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்தோம்னா மேற்கொண்டு அவங்களும் எல்லாம் இன்க்ளூடிங் பார்த்துக்குவாங்க. நம்ம பொதுவில் ஊற்றும் போது 25 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போ கிழக்கு வாசல் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறோம். இப்போ நம்ம டைரெக்டாக சாமி பார்க்குறதா இருந்தால் நம்ம இப்படியே போய்க்கலாம். இல்லை நம்ம தீர்த்தம் போடணும் அப்படின்னா வடக்கு வாசல் வழியாக போய் அங்கே நம்ம 25 ரூபாய்க்கு டிக்கெட் உள்ளே எடுத்துகிட்டு நம்ம போகணும். அப்படி போகிறது தான் பெட்டரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்களா, அந்த இடம் தான். இப்போ பாருங்கள், பார்க்க ஒரே ஷேப்பாக எத்தனை தூண் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது 1000 கால், அதாவது 1000 கால் மண்டபம். அத்தனை காலையும் நீங்கள் பாருங்கள், ஒரே சுத்தமாக இருக்கும். ஆனால் தரிசனம் நல்லா இருந்தது. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அந்த தீர்த்தத்துலேயும் சரிங்க, நம்ம தரிசனம் பண்ணுற இடத்துலையும் சரி, எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல எடுக்கிறனால தான் மாதிரி நம்மளை மாதிரி வர ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சு இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனி ஃபன் பண்ணுறங்கிற மாதிரி எங்கேயாவது போய் ஒரு தனுஷ்கோடியோ அரிச்சல் முனை போயிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூபா டைவ் அதெல்லாம் இருக்குன்றாங்க. அந்த தனியார் பீச் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அங்கே போய் நம்ம பார்ப்போம். அந்த ஒரு பார்க் மாதிரி இருக்குது, எல்லாம் பார்த்துப்போம். தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது இன்றைக்கி. அதனால் வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டுறேன். இவருக்கு நம்ம விக்கி ப்ரோ தான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் வந்து அனுபவம் கம்மி. அதனால் நம்ம வந்து அவர் ரீல்ஸு இந்த மாதிரி போவார். அவருடைய ரூட் வேறு, அவர் பார்த்து இந்த மாதிரி போகிறவர், அதுக்கு வந்து தெரியாது. அதனால அவங்களாம் மாதிரி எப்படி எடுக்கிறாங்க பாரு வீடியோ அப்படின்னு அப்படி காட்டணும். அவங்க எப்படி வீடியோ எடுக்கிறாங்க காட்டணும். விக்கி ப்ரோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துக்க மாட்டீங்க. இவர் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எல்லாம் செட் ஆகிற வருஷம் நாங்கள் எல்லாம் தான் ஒட்டுக்கா ராமேஸ்வரம் வருவோம். போன வருஷம் அவர் மிஸ் ஆகிட்டார். ஏன்னா விக்கி ப்ரோவோட தாத்தாவுக்கு தான் எப்போவுமே நாங்கள் இது கொடுக்குறதுக்காக வருவோம். அதெல்லாம் இந்த இதில் கலந்துக்கிட்டோம். இந்த தடவை தான் அவர் கூட வந்திருக்கிறாரு. போன வருஷம் வரல. அவர் கொஞ்சம் யோசிப்பார், நம்ம யூத்தாக இருக்கிறோம், இவர் அப்படி கிடையாது, இந்த போடு போடுறாருன்னு. கொஞ்சம் சரிங்க கேமரா பார்த்து. ஆல்ரெடி உன்னைய வேற கலாய்க்கிறாங்க, என்னையும் சேர்த்து வச்சுக்கிறேன். என்ன கலாச்சிட்டாராமா. இல்லை, நார்த் இந்தியன்ஸ் தான் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க காசி ராமேஸ்வரம் ட்ரிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு இது வாழ்க்கையில். அது மாதிரி அவங்க நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக வருவாங்க இங்கே. பாருங்கள், நம்ம வயசுக்கு பார்த்தீங்கன்னா முடியலைங்கிறாங்க. ஆனால் நம்ம 80 வயசு தாத்தா பாட்டி வந்து எங்கள் கூட தான் க்யூவில் நின்று இவ்வளோ தூரம் வந்தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போவே கிளடாயிடுச்சிங்க. பாருங்கள், இவங்க கிட்டத்தட்ட எபோவ் 80 தான். இப்போ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சங்கு, சிப்பி, சோழி இந்த மாதிரி இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. நம்ம வந்து பிள்ளைங்களுக்காக வந்து நிறைய பல்லாங்குழி வந்து அது ஒரு கணக்கு தானே, அது பல்லாங்குழிக்கு தேவையான சோழிகள் அனைத்தும் கிடைக்குது. அதே மாதிரி சங்கு கீ செயின், வலம்புரி சங்கு, அதே மாதிரி சங்கு சிப்பியில் வைக்கிற தோரணம் இதெல்லாம் கிடைக்குது. இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம வலம்புரி சங்கு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக கிடைக்க பொருள். நம்ம இயற்கையை வந்து கொஞ்சமாவது நேசிச்சா தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தனுஷ்கோடி வந்துவிட்டோம். தனுஷ்கோடி வந்து இப்போ கடலை பார்த்ததையுமே இங்கே கடல்கிட்ட வந்து இறங்கிக்கிட்டோம். இப்போ எல்லாருமே நிறைய பேர் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள் கடல் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா பயங்கரமாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்குது. காற்று கொஞ்சம் வேகமாக இருக்குது. அந்த காற்றோட இதை எங்களால் தாங்க முடியல. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா அலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வந்து யாரும் அனாவசியமாக அனுமதி இல்லாமல் இறங்கிடாதீங்க. இங்கே நிறைய பேர் வந்துருக்கிறாங்க, நாங்களும் பார்த்துருக்குறோம். இந்த காலம் மட்டும் அழகாக நினச்சிக்கிட்டு நம்ம ஜாலியாக விளையாடலாம், ஃபன் பண்ணுறதுக்கு உண்டான இடம் தானே ஒழிய நம்ம வந்து ஆபத்தை தேடி போயிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம் எப்போவுமே. அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா.
பார்த்தீங்கன்னா கருவாடு நிறையா போட்டிருக்குறாங்க. பிடிச்ச மீனை வந்து அவங்க க்ளீன் பண்ணி கருவாடு போடுறாங்க. இது என்ன மீனுங்கம்மா பாட்டி? இது என்ன மீன்? ஊடகமா? ஊடகம்னு மீனா? நான் பார்த்து இது பண்ணா ஊடகம் 2 போட்டுட்ருக்குறாங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கருவாடு ஆக்கிடுறாங்க. இந்த கருவாடானது பாருங்க இங்கே இருக்குது பாருங்க, கடை வாங்கி கிடக்குது. அது காஞ்சி போய் ஒரு பொம்மை அட்டை மாதிரி கிடக்குது. நல்லா கடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி டேஸ்ட்டுங்கிறது தெரியல. எல்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம். மீன் என்ன சைஸ் இருக்கு? நெய் மீனா? சாப்பிட்ற நேரத்தில் நெய் மீன், டீ மீன். எத்தனை பீஸ் வரும்? வஞ்சிரமா? வஞ்சிரம் வச்சு இது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மீனுமா? ஓகேண்ணா. இது 20 பீஸ் 200 ரூபா வரும். இது ஒரு பிளேட் 200 ரூபா வரும். அது என்னதுண்ணா? இது கனவா வந்து ஒரு பீஸ் போட்டு வச்சுருக்காரு. அடுத்து வந்து ஃப்ரான் இருக்குது. நண்டு வந்து 20 பீஸ் ஆமாம். எவ்வளோண்ணா வருது? 20 பீஸ் 200 ஒரு பீஸ் வந்து 10 ரூபா கணக்கில் சொல்கிறாரு. ஏன்னா இது 4 நண்டு 100 ரூபா வரும். இது பிளேட்டுண்ணா? இது 4 நண்டு 100 ரூபா. இது 1 நண்டு 100 ரூபா. இது 200 ரூபா. இதை நம்ம டேங்கில் விடுவோம்ல, அந்த கலர் ஃபிஷ் தான் அதே போட்டு பாறை மீனா கனவாயா? கொடுவா மீன். அது இது எங்கள் ஊரில் பேர் வந்து சோழன். இது வஞ்சரமா? ஒரிஜினல் வஞ்சரம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வவ்வால் மீன். பார்த்துக்கோங்க, எத்தோடு இருக்குது. எனக்கு முகத்தை மறைக்கிற அளவுக்கு இருக்குது பெருசாக. இது அதை விட கொஞ்சம் சின்னது. ஆனால் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. நாங்கள் ரேட்டு கேட்கல. ஆனால் பார்த்துட்டு தான் இருக்கேன். பயங்கரமாக இருக்குல்ல? இப்போ நம்ம ஆர்டர் பண்ண வீடை வந்து அண்ணன் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால இவங்க அப்பப்போ அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடுறாங்க. தேவைக்கு தான் அவங்க எடுப்புறாங்க. எல்லா நேரத்தில் அவங்க க்ளீன் பண்ணி ரெடியெல்லாம் வைக்கிறது கிடையாது. அது வரைக்கும் பாராட்டலாம். கரண்ட் இல்லையா? ஏன்னா ஆமாம், இங்கே அரிச்சல்முனையில் வந்து கரண்ட்டு கிடையாது. அது ஒன்று இருக்குது. ஐஸ் கட்டி ஃப்ரீசர்னால் ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வந்து போட்டு அதில் வந்து போட்டு வச்சுறாங்க அந்த ஃப்ரீசர் டப்பாவில். அப்படியே கையில் எடுத்து காட்டுங்க. ஸோ மசாலாவும் எடுத்து காட்டுங்க. இது என்ன மீனுக்கா செஞ்சு வச்சுருக்கிறது? கனவா? இது என்னது? இதில் என்ன மீனுக்கா? ஊடகமா? ஊடகம் வெலை மீனும் இதில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அடுப்பில் தான் செய்கிறாங்க. அதனால் ஸ்மெல் நல்லா இருக்குது. அக்கா, எனக்கு ஒரு இலை போடுங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக அரிச்சல்முனைக்கு வந்தாச்சு. இதுதான் இந்தியாவோட லாஸ்ட் எண்டு பார்ட்ரு. இதுலேருந்து இலங்கை தெரியும். நம்ம சவுத் இந்தியன் பார்ட்ரு இது. அரிச்சல்முனைக்கு வந்தாச்சு. 2 பக்கமும் கடல் இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப ஓவராக இருக்குது, அதனால் எந்த அளவுக்கு என்னுடைய வாய்ஸ் கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி வருது, அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து இது பண்ணி நினச்சிக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளே வந்துருங்க. அப்போ தான் ஒரு 2 ஹவர்ஸ், அதான் 6 மணிக்கு எல்லாருமே வெளியேறிடணும். இங்கே கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களே வந்து 6 மணிக்கு மேலே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி வாக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். அதையும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ மணி 5 ஆச்சு, ஓரளவுக்கு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்துட்டுறாங்க. இதுதான் பாருங்கள் அந்த தூண், அதாவது நம்ம காயினில் சிங்கம் தலை போட்டிருக்க முடியும், 4 பக்கமும் சிங்கம் இருக்குமா இருக்குது, அதை அந்த மேலே வச்சுருக்குறாங்க அந்த கோல்டன் கலரில். இங்கே எல்லாம் சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டுக்கு பக்கத்தில், இதுதான் நம்ம கடைசி இந்தியாவோட லாஸ்ட் இந்தாண்ட், அதாவது நம்ம வந்து கன்னியாகுமரி மாதிரி இது இந்தியாவோட கடைசி பார்டரு. இதுதான் அரிச்சல் முனை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிச்சல் முனையோட கடைசி பகுதி இதுதான். நல்லா அலை அடிக்குது பாருங்கள் நீங்களே. ஆறையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா காற்று வேறு, பயங்கரமான காற்றடிக்குது. காற்றடிக்கிறதுல நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நம்ம வேறு நிற்க முடியல. ஏற்கனவே நம்ம காற்றடிச்சா கீழே உள்ள மாதிரி தான் இருப்போம். இப்போ ரொம்ப காற்றடிக்குது இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே பாருங்கள் கடலோர காவல் படையோட போட் போயிட்டுருக்கு. போட்னால் அது வந்து தரையிலையும் போகும், தண்ணியிலையும் போக முடியும், அந்த மாதிரி அமைப்பு கொண்டது. அவங்க ரோந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோப்ளைன் சவுண்டு மாதிரி பேன் ஒரு மாதிரியாக கேட்டுட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இதை மிஸ் பண்ணிடாம பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிச்சல் முனையை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு. தனுஷ்கோடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு தடவை வந்து மீனை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோழி, சங்கு, வலம்புரி சங்கு, உங்களுக்கு அதே மாதிரி இந்த தோரணம் கட்டுவோம்ல, சிப்பியில் கட்டின தோரணம், இது எல்லாமே இருக்குது. பேனா, ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறவங்க ஷாப்பிங் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இங்கே 6 மணிக்கு மேலே இருக்க முடியாது. இன்னொரு காரணம், இங்கே கரண்ட்டு கிடையாது. ஆமாம், அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கொஞ்சம் நேரம் போட்டுருக்காங்க. அதுக்கு மேலே 6 மணிக்கு மேலே எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் பிஃபோர் 6 மணிக்கு முன்னாடி எல்லாமே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறவர் உங்களிடமிருந்து விரைபடுவது நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.